எந்திரசித்தன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நான் முதல்ல சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாமியினுடைய எந்திரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது பணம். பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் அப்படின்ற சூழ்நிலை இப்போ வந்துடுச்சு. இந்த செல்வத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது மகாலட்சுமி. செல்வத்தை நமக்கு தரக்கூடியது மகாலட்சுமி தாயார், எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க லக்ஷ்மி கணபதி யந்திரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யந்திரங்களில் முதல்ல செப்புத்தகடு, வெள்ளித்தகடு, தங்கத்தகடு இதில் எழுதி பூஜை பண்ணால் சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். யந்திரங்களை எழுதும் பொழுது கவனமாகவும் நேர்த்தியாகவும் எழுதணும். வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து வெறும் தரையில் அமராமல் தரை விரிப்பு கொண்டு அல்லது ஒரு பாய் கொண்டு அமர்ந்து யந்திரங்களை எழுதணும். யந்திரங்களை எழுதுறதுக்கு முன்னாடியே எந்த சுவாமியுடைய யந்திரம் எழுதுகிறோமோ அந்த சுவாமியுடைய மந்திரங்களை முறையாக ஜபம் செய்து பூஜைகள் செய்து செஞ்சிருக்க வேண்டும். யந்திரம் எழுதும் பொழுது அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணிக்கிட்டே எழுதுனா சிறந்த பலன். அப்படி செப்புத்தகட்டில் எழுதும் பொழுது செப்புத்தகடோ வெள்ளித்தகடோ தங்கத்தகடோ தகட்டில் யந்திரங்களை எழுதி பூஜை பண்ணால் மிக சிறந்த பலன். கடையில் விற்கக்கூடிய யந்திரங்களை வாங்கி பூஜை செய்வதை விட கையால் எழுதப்பட்ட யந்திரங்களை வைத்து பூஜை செய்வதற்கு கடல் அளவு பலன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யந்திரமானது லக்ஷ்மி கணபதி யந்திரம். முதலாவதாக எல்லாரும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும்னு சொல்லி இதை நாங்கள் வெளியிடுறோம். யந்திரங்கள் எழுதும் பொழுது அதில் ஓட்டைகள் விழுந்துடக்கூடாது, தகடு கிழிஞ்சிடக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த யந்திரம் வேலை செய்யாது, சிறந்த பலனை நமக்கு தராது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது லக்ஷ்மி கணபதி யந்திரம். லக்ஷ்மி கணபதி யந்திரத்தை எல்லாரும் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன ஆவரண தேவதைகள் எங்கெங்கே இருக்காங்க, எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தையும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மகாமகத்துவம் பொருந்திய சிறப்பு வாய்ந்த லக்ஷ்மி கணபதி யந்திரமாகும். இந்த யந்திரத்தில் நடுப்பகுதியில் லக்ஷ்மி கணபதியை நம்ம ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும். அதற்கு மேலே 6 முக்கோணம் இருக்கும், அருங்கோணம் அமைப்பு. நடுவில் பிந்துஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த பிந்துஸ்தானத்தில் இந்த யந்திரத்தின் நடுவில் லக்ஷ்மி கணபதி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண பிறகு சிரசு, சிகை, கவச்சம், நேத்திரம் என்று சொல்லக்கூடிய 6 அங்க தேவதைகளை இந்த அருங்கோணத்திலையும் பூஜை பண்ணணும். அதை சுற்றி 8 தாமரை பூக்கள் இருக்கும். அந்த 8 பத்மத்திலையும் 8 மகாலட்சுமியை பூஜை பண்ணணும். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய 8 லக்ஷ்மி பூஜை பண்ணி, 4வதாக இந்த 4 வாயில் இருக்கும். அந்த 4 வாயில் பகுதியிலையும் அஷ்டதிக் பாலகர்கள், தச ஆயுதங்களை பூஜை பண்ணணும். சிறப்புமிக்க லக்ஷ்மி கணபதி யந்திரம். இந்த லக்ஷ்மி கணபதி யந்திரத்தை தொடர்ந்து நம்ம பூஜை பண்ணால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம், கணபதியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பீஜாட்சரங்கள் எதுவுமே எழுதாமல் தான் நான் போட்டிருக்கேன். இந்த யந்திரம் முழுக்க முழுக்க கையால் எழுதப்பட்டது. முறைப்படி கிரமப்படி கையால் எழுதப்பட்ட யந்திரம் இந்த லக்ஷ்மி கணபதி யந்திரம். எல்லாரும் இந்த யந்திரத்தை எழுதி லக்ஷ்மி கணபதி திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கின்ற லக்ஷ்மி கணபதியை. மேற்படி இதில் சந்தேகம் உள்ளவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.